முன்பொரு காலத்துல சைனால ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு ஆச்சாரம் இருந்தது. ஒவ்வொரு வீட்லயும் தங்கத்தால செய்த சின்ன சின்ன பொம்மைகள் 20 வடக்கு திசையில ஒரு பெட்டியில பத்திரமா எடுத்து வைக்கணும். அந்த பொம்மைகள் மூலமா அதிர்ஷ்டம் நடக்கும் அப்படிங்கறது அவங்களோட நம்பிக்கை. அந்த ஊர்லே ஜிங் அப்படிங்கிற ஒரு பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு 3 மகன்கள். அந்த 3 பேரும் அப்பாவுக்கு வியாபாரத்துல உதவி செஞ்சுக்கிட்டு 3 பேரும் அந்யோன்யமா இருந்தாங்க. ஜிங் கூட தன்னோட ஊர் வழக்கப்படி அவரோட வீட்லயும் 20 பொம்மைகளை வடக்கு திசையில இருக்க ஒரு பெட்டிக்குள்ளார பத்திரமா வச்சிருந்தாரு. தினமும் அண்ணன் தம்பிக 3 பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வடக்கு பக்கம் போய் அங்க இருந்த பெட்டிய திறந்து அதுல இருக்கிற தங்க பொம்மைய எடுத்து சுத்தமா தொடச்சு மறுபடியும் அத ஒழுங்கா வச்சிருவாங்க. தங்க பொம்மைய சுத்தம் பண்ற வேலைய 3 பேரும் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது தங்க பொம்மைகள்ல ஒரு நாள் ஒரு பொம்மைய மட்டும் காணோம். இத எப்படியோ இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் எடுத்திருக்கணும். அது ஏன்னா வெளியாட்கள் யாராலையும் வீட்டோட வடக்கு பக்கம் வர முடியாது. அதனால இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த தங்க பொம்மைய திருடி இருக்கணும். வெளியாட்கள் அத திருடி இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா அத அதிர்ஷ்டமா கருதி வச்சிருக்கிறதால அண்ணன் தம்பிங்க 3 பேரும் யாரையும் ஒருத்தர் கேட்டுக்க கூட இல்ல. அமைதியா இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு தங்க பொம்மை காணாம போனத மட்டும் துரதிர்ஷ்டமா நினைச்சாங்க. 3 பேர்ல எந்த ஒருத்தர் திருட அப்படின்னு தெரியுதோ அப்போ மத்த 2 பேருக்கும் அது கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வெளியாட்களுக்கு யாருக்காச்சும் இந்த விஷயம் தெரிஞ்சா வம்ச கௌரவமும் போயிடும். அதனால தங்க பொம்மை காணாம போன விஷயம் 3வது ஆட்களுக்கு தெரியாம திரும்பவும் அத வீட்டுக்கு கொண்டு வரணும். இதை எப்படி பண்றதுன்னு தெரியாம அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. அதனால அந்த 3 பேரும் கிராம நியாய அதிகாரி கிட்ட யோசனை கேட்கலான்னு போனாங்க. அந்த நியாய அதிகாரி ஊர்ல ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா புத்திசாலித்தனமா விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவார்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் தம்பி 3 பேரும் நியாய அதிகாரி கிட்ட போய், ஐயா, எங்க வீட்ல எங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தங்க பொம்மைகள்ல ஒரு பொம்மைய காணும். ஆனா திருட்டு போன விஷயம் வெளியில தெரிய வேண்டான்னு எங்களோட அபிப்பிராயம். அத யாரு திருடினாங்கங்கிற விஷயம் கூட எங்களுக்கு தெரிய வேண்டாம். காணாம போன தங்க பொம்மை கிடைச்சா அதுவே போதும். உங்க அனுபவத்தால எங்க பொம்மைய எங்களுக்கு திரும்ப வரவழைச்சா நீங்க எங்க வம்ச கௌரவத்தையே காப்பாத்தினவராயிடுவீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன உபகாரமோ அதை செய்யறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நியாய அதிகாரி, உங்க விஷயத்த கேக்கும்போது இதுக்கு சரியான தீர்ப்ப சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா இதுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அத நான் கண்டிப்பா செய்யறேன். ஆனது ஆச்சு. இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்கேயே தங்கிக்குங்க. அது மட்டும் இல்ல, நல்ல ஓய்வெடுங்க. நாளைக்கு காலையில இந்த விஷயத்த பத்தி நம்ம பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இரவு விருந்து முடிஞ்சதும் நியாய அதிகாரி அந்த 3 பேர்கிட்ட வந்து, எங்க வீட்ல கூட 20 பொம்மைகள் வைக்கிற வழக்கம் இருக்கு. நீங்க ஒருத்தரா அங்க போய் உங்க வழக்க பிரகாரம் அத சுத்தம் பண்ணிட்டு வாங்க. என்னோட பொண்ணு அந்த தங்க பொம்மைகள் எங்க இருக்குங்கிற விஷயத்த உங்களுக்கு காட்டுவா அப்படின்னு சொன்னாரு. அண்ணன் தம்பியில மூத்தவன் முதல்ல அங்க போனான். பொம்மைகளை சுத்தம் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல 19 பொம்மைகள் தான் இருந்துச்சு. ஆனா அந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம அந்த பொம்மைகளை சுத்தம் செஞ்சுட்டு திரும்ப வந்துட்டான். அதுக்கப்புறம் 2வதவன் போனான். அவன் கூட 19 பொம்மைகள் இருக்கிறத பார்த்தான். அவன் கூட இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம பொம்மைகளை சுத்தம் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டான். கடைசியா 3வதவன் போனான். அவன் கூட 19 பொம்மைகள் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். அவங்க வீட்ல இருந்த 20 பொம்மைகள்ல ஒரு பொம்மைய திருடினதும் இவன் தான். திருடின பொம்மைய யாரும் பார்க்காத அளவுக்கு தன்னோட பைக்குள்ளேயே வச்சுக்கிட்டான். ஆனா அத அவனோட அண்ணனுங்க கூட சோதனை செய்யவே இல்ல. ஆனா இங்க இருக்கிற நியாய அதிகாரி பொம்மை காணாம போனது தெரிஞ்சா கண்டிப்பா தன்னை சோதனை பண்ணுவாரு, தன்னோட திருட்டுத்தனமும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு யோசிச்சான். அதனால 3வதவன் தன்னோட பையில இருந்த அந்த பொம்மையை எடுத்து பெட்டிக்குள்ள இருந்த மத்த பொம்மைகளோட சேர்த்து வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஒன்னும் தெரியாத மாதிரி வெளியில வந்தான். மறுநாள் காலையில நியாய அதிகாரி 3 பேரையும் கூப்பிட்டாரு. உங்களுக்கு உண்மையிலே அதிர்ஷ்டம்தான். நீங்க தொலைச்ச அந்த பொம்மை திரும்ப கிடைச்சிருச்சு. இந்தாங்க உங்க பொம்மை அப்படின்னு சொல்லி பொம்மைய திருப்பி கொடுத்தாரு. 3 பேரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐயா, இந்த தங்க பொம்மை உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு
ஆச்சரியத்தோட மூத்தவன் கேட்டான். அதுக்கு நியாய அதிகாரி, அத பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நீங்க தொலைச்ச பொம்மை இப்ப உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு தேவையானது அதுதானே அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. அண்ணன் தம்பி 3 பேரும் அந்த தங்க பொம்மைய தொட்டு தொட்டு பார்த்தாங்க. சந்தேகமே இல்ல, அது அவங்களோடதுதான். அதனால அந்த 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நியாய அதிகாரிக்கு அவங்களோட நன்றிகளை சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க. தன்னோட குடும்ப கௌரவம் போகாத அளவுக்கு நியாய அதிகாரி தங்க பொம்மைய கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அண்ணன் தம்பியில 3ஆவதவன் இப்போ மாட்டிக்காம தப்பிச்சிட்டான். இந்த மாதிரி ஒரு வேலைய இனி ஒரு காலம் செய்யக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான்.